உங்களோட டேட்டாஸ் வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பண்ணின ஒர்க்ஸ் இத பத்தின ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம எப்பவுமே போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்றோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்டா ஷேர் பண்ணுவோம். பட் லிங்கா நீங்க வந்து அத ஷேர் பண்ணலாம். லிங்கா ஷேர் பண்ணும்போது என்னன்னா, இப்ப டாக்குமெண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பண்ண முடியாது. ஒரு வீடியோவ ப்ளே பண்ண விட முடியாது. பெருசா அட்ராக்ட் பண்ண முடியாது. லைக் பை யூசிங் கால் டூ ஆக்ஷன் பட்டன்ஸ். இப்ப நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் பட்டன், இந்த மாரி பட்டன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டாக்குமெண்ட்ல குடுக்கலாம். பட் அத கிளிக் பண்ற மாரி இருக்குமான்னு கேட்டா, இன் சம் கேஸஸ் ஒர்க் ஆகும். சம் கேஸஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போற டூல் கேன்வாலயே தான் பண்ண போறோம். இப்போ இந்த வெப்சைட் எப்படி நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இந்த மாரி வெப்சைட் தான் நம்ம அடுத்து வரக்கூடிய 3 டேஸ் பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்திருப்பீங்க. லைக் திஸ் தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க புக் நௌன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த புக் நௌவ கிளிக் பண்றாங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வாட்ஸ்அப் வர மாரி, எப்படி நம்ம லிங்க் பண்றது? இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறத இப்ப கீழ கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் குடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்க இப்ப கரண்ட்டா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து behance.net போய்க்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நெறைய வெப்சைட் எனக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். லைக் வந்துட்டு எனக்கு என்னோட வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, freepik.com போய்க்கலாம் நீங்க. உங்களுக்கு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ் வந்துட்டு நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் நான் இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் வாட்டர் ப்ரூஃபிங் வெப்சைட் அப்படின்னு குடுத்துட்டு இப்போ ஒரு என்டர் குடுக்குறேன். ஸோ என்டர் குடுத்தோனே, இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பிசினஸ்க்கு என்ன மாரி வெப்சைட் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாரி. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு ஃபுட் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, ஃபுட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஃபுட் வெப்சைட். என்ன ரெஸ்டாரண்ட் வெப்சைட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஐடியா கிடைக்கும். இத அப்படியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்ளிகா பண்ணிக்கலாம். இப்ப இது மாரி எப்படி பண்றது? இந்த மாரி வெப்சைட் எப்படி நீங்க பண்றது? அதே மாரி தான் வந்துட்டு பிஹான்ஸ்லயுமே. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வெப்சைட் லேண்டிங் பேஜ் அப்படின்னு குடுக்குறேன். இந்த மாரிலாம் எப்படி நீங்க வந்து டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இதே மாரி நீங்களும் இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும் பை யூசிங் கேன்வா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்டென்ட் எழுத போறோம். ஒரு வெப்சைட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அத யூஸ் பண்ணி கன்டென்ட் எழுத போறோம். இப்போ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க யூஸ் பண்ணியிருக்கிற கன்டென்ட் இப்ப வெல்கம் டூ மெராக்கி கேரியர்ஸ் யுவர் குளோபல் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பார்ட்னர். அடுத்து அபௌட் அஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன கன்டென்ட் இருக்கு? என்னென்ன சர்வீசஸ் பண்றாங்க? அப்புறம் இந்த கன்டென்ட். இது எல்லாமே இந்த கன்டென்ட் எல்லாத்தையுமே இப்ப எப்படி வந்துட்டு நம்ம டெவலப் பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். என்னென்ன பேஜஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ChatGPTக்குள்ள போய்க்கிறோம். போயிட்டு கீழ வந்துட்டு நான் இப்ப சொல்ற ப்ராம்ப்ட் குடுங்க. கிவ் வெப்சைட் கான்டென்ட் ஃபார் பேஜஸ் ஹோம் அபௌட் அஸ். என்னென்ன பேஜஸ் உங்க வெப்சைட்ல இருக்கணும்ன்றத நீங்க குடுத்துக்கலாம். அபௌட் அஸ். இல்ல எனக்கு அத பத்தி தெரியாது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் விட்டுட்டீங்கன்னா, அதுவே வந்துட்டு உங்களுக்கு பேஜஸ் குடுத்துரும். சர்வீசஸ், கேலரி அண்ட் என்குயர் நவ். அப்புறம் முடிஞ்சா வந்துட்டு இடையில கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் பிசினஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
கண்டென்ட் ஒரு செகண்ட். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிடைச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா வெல்கம், அதாவது ஹோம் பேஜ்ல என்ன கொடுக்கணும், வெல்கம் டு யுவர் கம்பெனி நேம். இப்ப யாரோ ஒருத்தங்க வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருந்தீங்க மிஸ்டர் கோபி, உங்களோட பிராண்ட் நேம் கூட நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இதை நம்ம இங்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷனல் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் யூ கேன் ட்ரஸ்ட். அப்புறம் அபவுட் டெஸ்ட்ல நீங்க யாரு எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது இல்லாம பேசிக்கா தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க கொடுக்கும் போதே நீங்க என்ன பண்றீங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க, என்ன லொகேஷன்ல பண்றீங்க, எவ்வளவு கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, இது மாதிரி இன்டெப்தா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெப்தான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். நம்ம பேசிக்கா கொடுத்துருக்கோம். எப்படி ChatGPT யூஸ் பண்ணுங்கிறது ஆல்ரெடி என்னோட செஷன்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலயும் நான் சொல்லியிருப்பேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்டெப்தான இன்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு இன்டெப்தான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களை பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ. அப்புறம் அவர் சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங், வால் வாட்டர் ப்ரூஃபிங், டெரஸ் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கேலரி அண்ட் கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், நீ என்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டென்ட் ரெடி. அடுத்து நம்ம பண்ண போறது வந்துட்டு டிசைனிங். டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குதான் நான் வந்து சில வெப்சைட் காமிச்சேன். பிஹேன்ஸ் ஆர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஹேன்ஸ் ஆர் ப்ரீபிக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம வந்து பாத்துக்கலாம். தென் இப்போ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிரியேட் டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஏ டிசைன். இந்த கிரியேட் ஏ டிசைனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நம்ம எப்பவுமே நமக்கு வீடியோ பண்ணா வீடியோ கொடுப்போம், போஸ்ட் பண்ணா போஸ்ட் கொடுப்போம். அந்த வகையில நான் வந்து இங்க வெப்சைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வெப்சைட் பண்ணணும், ஆர்கிடெக்ட் வெப்சைட்டா, ஆர்டிஸ்ட் வெப்சைட்டா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து ரேண்டமா வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வெப்சைட் அப்படிங்கிறது இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டுவாங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா லே அவுட்னு இருக்கும், நிறைய லே அவுட் காட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் சே இந்த லே அவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லே அவுட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். இப்போ நீங்க உங்க பிசினஸ், உங்க கம்பெனில நீங்க யார் யாரு, உங்க கம்பெனியோடைய ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட நீங்க வந்து உங்க டீம் அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட நீங்க இந்த மாதிரி இதுல ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கு தான் லே அவுட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய லே அவுட்ஸ் இருக்கு. கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு லே அவுட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்துட்டு இந்த லே அவுட்டோ இது எதையுமே நம்ம இங்க இருக்கிறத யூஸ் பண்ண போறது இல்ல. எப்படி ஓனா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓனா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஓனா நீங்க ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான். ஒரு போஸ்டர் டிசைனிங்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, லைக் வந்துட்டு உங்களுக்கு லேயரிங் எப்படி பண்ணணுன்றது தெரியணும், அலைன்மெண்ட் தெரியணும், கலர் செலெக்ஷன்ஸ், பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி ஒரு இடத்துல ஒரு இமேஜை வந்து பாத்தீங்கன்னா செட் பண்றது, கிரேடியன்ட் எப்படி ஆட் பண்றது, எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்றது, பிளர் பண்றது, இதெல்லாமே எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களோ சேம் கான்செப்ட் தான் நம்ம வெப்சைட்லயும் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இப்போ அவரோட பிராண்டுக்கே நான் இப்போ ஒரு வெப்சைட் பண்ண போறேன். அடுத்த வரக்கூடிய டேஸ்லயும் நான் அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரா நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேஜஸ பத்தி பார்க்கணும். இது எல்லாமே சிங்கிள் பேஜ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிங்கிள் பேஜ் வெப்சைட், ஒரே பேஜ்ல கீழே 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 உங்களுக்கு கண்டென்ட் போயிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு பேஜ் வெப்சைட் தான், சிங்கிள் பேஜ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே வந்துட்டு உங்களுக்கு ஆட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இது ரெண்டாவது பேஜ். இது ஃபர்ஸ்ட் பேஜ், இங்க நீங்க ஹோம் பேஜ் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது பேஜ்ல நீங்க அபவுட் கொடுத்துக்கலாம். சரி, எனக்கு வந்து அபவுட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருந்தா செட் ஆகாது, இந்த லென்த்ல இருந்தா செட் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.
அப்படின்னா இந்த சைஸை நீங்க இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பேஜோட சைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ். இப்போ நான் கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ். இன்னொரு பேஜ் நீங்க ஆட் பண்றீங்கன்னா இப்போ இன்னொரு பேஜுமே உங்களோட கஸ்டமைஸ்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட பேஜோட சைஸும் நீங்க மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நீங்க வந்து ஆட் பண்றது. இதுலயே உங்களுக்கு வந்து ஆட் பேஜ், டூப்ளிகேட் பேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெப்சைட்டோடைய ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம். இப்போ வாட்டர் பியூரிஃபையிங் வெப்சைட்டுக்கான ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து வாட்டர் பியூரிஃபையிங் இன் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இமேஜ் இருக்கு. அண்ட் ஸோ இது மாதிரி ரீட் மோர் அதை கிளிக் பண்ணா வேற ஒரு பேஜுக்கு போகுது. இது மாதிரி வந்து ரீடைரக்டிங் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் வீடியோஸ் இவங்க யூடியூபோட இதை வந்து இங்க டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளைண்ட்ஸ் யார் யாருன்றத போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே வந்துட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு. பட் இது வந்து ஒரு ஓல்டு ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு இப்ப பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெப்சைட் பேஜ்ல இது ஃபர்ஸ்ட் பேஜ். ஒரு வாட்டர் பியூரிஃபையிங் பிராண்ட் அப்படின்னாலே ஆப்வியஸா வந்துட்டு ஒரு ப்ளூ டோன்ல இருந்துச்சுன்னா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ப்ளூ டோன்ல நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன்னா வெப்சைட்ல நான் வீடியோ ஆட் பண்ண போறேன். ஓகே, நான் என்ன பண்றேன் வாட்டர் பியூரிஃபையிங் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ண போறேன். வாட்டர் ப்ரூஃப் தானே, வாட்டர் ப்ரூஃபிங். உங்ககிட்ட ஓன் வீடியோஸ் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் இது பண்ற மாதிரி இருக்கிற வீடியோ வந்துட்டு நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஆட் பண்ண போறேன். ஓகே, தென் இந்த இடத்த நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஜெல் பண்ண போறேன் வித் இந்த பேக்ரவுண்ட் கலரோட. இந்த வீடியோவை நான் என்ன பண்ணணும் ஜெல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய டூல்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க கிரேடியன்ட் கூட எடுத்து கிரேடியன்ட்டோட கலரை டியோடோன் அப்படிங்கிற எஃபெக்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜெல் பண்ணலாம். ஸோ டியோடோட கலரை பிக் பண்ணிக்கோங்க, இந்த கலரை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிக் பண்ணிட்டு இது இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். நம்ம ஜஸ்ட் இது ஒரு ப்ரிவியூ மட்டும் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதுதான் நம்ம வெப்சைட் அப்படின்னா இப்போ வாட்டர் பியூரிஃபையிங் வெப்சைட்ல இந்த மாதிரி ஷோ பண்ணிக்கலாம். நீங்க இன் திஸ் சைட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செட்டப் பண்ணிட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக்னா உங்களுக்கு தெரியும், இது நீங்க கிளிக் பண்ணாலும் இதை அசைக்க முடியாது. சரிங்களா? நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒர்க் பண்ணலாம். இப்போ லாக் பண்ணதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன். கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணிக்கிறேன், தென் லாக் பண்ணிக்கிறேன்.
இது மாதிரி நீங்க எனி பிசினஸ்க்கு பண்ணலாங்க. இப்போ ஒரு லேண்டிங் பேஜ் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன மாதிரி லேண்டிங் பேஜ் பண்ணலாம்? இப்ப இந்த பேஜ்ல பார்க்கலாமே. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே. சோ உங்களோட இமேஜ் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இமேஜ வந்துட்டு இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிட்டு, நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான ஒரு லேண்டிங் பேஜா கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது ஒன் பேஜ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல உங்கள உங்கள வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ உள்ள கொண்டு வரணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆடியன்ஸ உள்ள கொண்டு வரணும்னு நெனைக்கிறீங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு லிங்க் மாரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நான் சண்டே செஷன்ல எப்படி பண்றதுன்னு சொல்றேன். லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது ஃபார் சர்டைன் வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தங்கள எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வெப்சைட் பண்றதுன்றத பார்க்கலாம். சோ இப்ப இந்த வாட்டர் பியூரிஃபையிங் வெப்சைட்ல இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு வீடியோ ஆர் இமேஜ் செட்டப் பண்ணிக்கலாம் நீங்க. இங்க வீடியோ குடுத்துருக்கோம். இது மாதிரி இப்ப நீங்க ஆட் வீடியோ எதனா பேசியிருக்கீங்கன்னா, அந்த வீடியோ கூட நீங்க வந்துட்டு இப்படி ஆட் பண்ணி விட்டுருக்கலாம் நீங்க. இப்ப இந்த வீடியோவ நான் இங்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லாக்ல இருக்கு. சோ இது மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ. ஸோ லெஃப்ட் சைடுல இப்போ உங்களோட கன்டென்ட் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பேசின வீடியோ ஏதாவது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கன்டென்ட் செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபாண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிடைச்சிருக்கிற இந்த வெல்கம் டு இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் இதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நானு. லைன் ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங் நீடட் நீங்க வந்து பண்ணிக்கணும். இந்த ரிலவெண்ட் கலரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கம்பெனி நேம்ல வந்து இப்ப அவர் அமைச்சிருக்காரு இந்த மாதிரி அவங்க பிராண்ட் நேம் ஏஎஸ்எம் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் இதை மட்டும் நான் சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் வெல்கம் டு அப்படிங்கிறதையும் நான் வந்து தனியா எடுத்துக்கிறேன்.
ஓகே. வெல்கம் டு வேண்டாம்னா கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏஎம் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்ற மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். நான் முன்னாடி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒரு வெப்சைட் அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கணும். இப்ப இப்படியே நீங்க பண்ணீங்கனாலும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் வந்து இப்ப வாட்டர் பேட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி வாட்டர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல எது வந்துட்டு நீட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். நீட் மீன்ஸ் ஆக்வர்டா இல்லாத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோடைய டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஒரு 2, 4 இந்த மாதிரி மட்டும் வச்சிருக்கேன். இது நான் அனிமேட்ல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இதுக்கு மட்டும் ஒரு அனிமேட், இந்த வெப்சைட்டுக்கே கூட நீங்க ஒரு அனிமேட் பண்ணிக்கலாம். வாட்டரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நான் இது மாதிரி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு இப்ப மெயின் ஹெய்டர் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டேப். டேப் அப்படிங்கிறது என்ன? இங்க வரக்கூடிய பேஜ் டேப். இங்கதான் நம்மளுக்கு ஹோம் பேஜ், அடுத்து இதெல்லாம் வந்து இப்ப நீங்க அமேசான் வெப்சைட் எல்லாம் பாத்தீங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? நமக்கு இப்ப 2 days டீல்ஸ் வேணா இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இங்க அதே போல என்னென்ன பேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் சின்னது பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ். தென் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கரெக்டா இந்த அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். கீழே ரெண்டும் ஒரே இடத்துல பிளேஸ் ஆயிருக்கான்ட்டு. ஹோம் பேஜ், அடுத்து அபவுட் அஸ். நெக்ஸ்ட். ஸோ 30 இதுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது இந்த ஹோமுக்கும் அபவுட்டர்ஸுக்கும், இந்த அபவுட்டர்ஸுக்கும் அடுத்து நம்ம எழுத போறதுக்குமான ஸ்பேசிங் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அடுத்து சர்வீசஸ். நெக்ஸ்ட். கேலரி. நெக்ஸ்ட். கஸ்டமர் டெஸ்டிமோனியல் பெருசா இருக்கு, ஸோ நான் டெஸ்டிமோனியல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்கொயர் நவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பேஜஸ் நம்ம ஆட் பண்ணது. இப்போ இந்த எல்லா நேமையும் நான் வந்துட்டு ஒன்னா கொண்டு வந்துக்கிறேன். ஒன்னா கொண்டு வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட்ல வச்சுட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இதோடைய கார்னர் ரவுண்டிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்துட்டு அதை பின்னாடி இந்த டெக்ஸ்டுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. அதோட கலரை ஒயிட்டா மாத்திக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலர்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த டெக்ஸ்டோட கலர்ஸ் தான்
நீங்க வந்து ப்ளூ கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி பேஜஸ் வந்துட்டு மேல ரெடி பண்ணிட்டோம். இந்த என்கொயர் நவ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெட்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவர் வேற ஏதாவது ஒரு கலர், அது வந்து ஹைலைட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து கொஞ்சம் நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பேஜஸ்க்கான இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கிரேடியன்ட் ஆட் பண்றேன். இது மாதிரி சின்ன சின்ன கிரேடியன்ட்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையுமே இங்க இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அனிமேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துக்கோங்க. உங்க வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேட்டடா இருக்கும். சின்ன சின்னதா கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. நான் இப்ப வந்து ஒரு பிளாக் கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்றேன். எதுக்குன்னா இப்படி கீழே வந்துட்டு நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஆர் ஒயிட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன் ஒயிட் யூஸ் பண்றேன் அப்படின்னா அடுத்த பேஜ் வந்துட்டு ஒயிட்டா தான் இருக்க போகுது. அடுத்த பேஜ் நான் யூஸ் பண்ண போறது ஒயிட்டா தான் இருக்க போகுது. ஸோ அதோட கண்டினியூஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் வந்து யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா என்கொயரி பட்டன் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த ஏஎஸ்எம் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டன் ஆட் பண்ண போறேன். இப்போ ஜஸ்ட் லைக் தட் இந்த வெப்சைட் இல்லாம உங்களுக்கு வந்து என்கொயரி டிரைவனாவும் இருக்கணும். நீங்க நிறைய பேருக்கு அனுப்புறீங்க, இதை வச்சு ஆடே ரன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் எப்படி என்கொயரி டெவலப் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பதிலா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து எலமெண்ட்ஸ் போயிட்டு கால் டு ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பட்டன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனோட கலர் நான் இந்த மாதிரி ஏதோ ஒயிட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டன் இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம இப்போ வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவருக்கு வாட்ஸ்அப் தான் பண்ண போறோம். ஸோ வாட்ஸ்அப் ஐகான் ஃப்ரம் நம்ம இதுல இருந்து வாட்ஸ்அப் ஐகான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஐகானை இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் இதுலயே உங்களுக்கு நிறைய கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ பட்டன் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கனாலே நல்ல வைப்ரண்டான பட்டன்ஸ் தான் நிறைய இருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இது மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் பட்டன் கொடுத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல.
இப்ப நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் பட்டன் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் இந்த லோகோ, இந்த பின்னாடி ஆட் பண்ணியிருக்கிற அந்த பட்டன், இது எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப்னா இது எல்லாத்தையுமே ஒரே எலமெண்ட்டா நான் சேஞ்ச் பண்றேன். அதுக்கு பேர் தான் குரூப். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த குரூப்ங்கிறத ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த குரூப்பா இருக்கிற பட்டன இப்ப இத நீங்க ஒவ்வொன்னாலாம் செலக்ட் பண்ண முடியாது. இப்ப 3மே சேர்த்து ஒரு குரூப் ஆயிடுச்சு. இத இந்த குரூப்ப கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் ஆன் யுவர் மவுஸ். கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லிங்க், லிங்க். இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க நம்மளுடைய லிங்க் ஆட் பண்ணணும். அதாவது இது கிளிக் பண்ணா, நீங்க ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் கூட குடுக்கலாம். இல்லைன்னா, நீங்க இப்ப நம்ம குடுக்க போற லிங்க்கே கூட குடுக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க். சோ அது எப்படி குடுக்குறதுன்னா, https இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப் wa.me/+91 அப்புறம் உங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்தீங்கன்னா, அது வாட்ஸ்அப் லிங்க் ஆயிடும். ஓகேங்களா? இத நீங்க யாராவது இப்ப வேணா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழ அனுப்புறேன். யாருன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் வாட்ஸ்அப்புக்கு போகும். இது வாட்ஸ்அப் லிங்க். இத நான் குடுத்துட்டு டன் குடுத்துக்கிறேன். லிங்க் ஆட் ஆயிருச்சு அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு காட்டும்னா, இந்த வாட்ஸ்அப்புக்கு கீழ ஒரு அண்டர்லைன் காட்டும். சோ இந்த அண்டர்லைன நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். லிங்க் ஆயிருச்சு தான். ஆனா இந்த அண்டர்லைன எனக்கு காட்ட வேண்டாம். இங்க மேல பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் இருக்கு. நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாரி இந்த வாட்ஸ்அப் பட்டனுக்கும் ரைட் கிளிக். நான் ஒரு நிமிஷம் அன்குரூப் பண்ணிட்டு ஒவ்வொன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், லிங்க், நம்ம வாட்ஸ்அப் பட்டன போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பட்டன எங்க தொட்டாலுமே வாட்ஸ்அப்புக்கு போற மாரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நான் குரூப் குடுத்துட்டேன். இப்ப நம்ம வாட்ஸ்அப் பட்டன் இல்ல இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப இத பிரிவியூ நான் காட்டுறேன். இந்த வாட்ஸ்அப் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இங்க நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே வாட்ஸ்அப் போகுது பாருங்க. அவரோட வாட்ஸ்அப் போயிடுச்சு. ஓகே. சோ இது மாரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதான் இன்னைக்கு செஷன் நம்ம பார்க்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தத நீங்க நாளைக்கு செஷன் வரும்போது கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறத பார்ப்போம். காலையில மார்னிங் 11 AM நம்ம வந்து அத பார்ப்போம். இப்ப இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு யூடியூப் லிங்கா வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆயிடும். அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் அட்டெண்டிங் டுடேஸ் செஷன். நாளைக்கு அதாவது நவம்பர் 9th காலையில 11 மணிக்கு உங்களை மீட் பண்றேன். குட் நைட்.